ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸ், காரமான அதாவது ஸ்பைசி ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம அரிசி கழுவி காய வச்சு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அதை அரைச்சி கொண்டு வந்து பண்ணி எவ்வளோ வேலை, அதெல்லாம் மிச்சம். நம்ம சாதாரண மைதா மாவில் தான் இதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 2 கப்பு மைதா, ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு போட்டுக்கோங்க. அது கூட அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்டாலே போதும். ஏன்னா உப்பு அப்புறம் சேர்ப்போம். பத்தலைன்னா கூட நம்ம உப்பு தூவிக்கலாம். இப்போ இதில் 4 ஸ்பூனு ரவை, ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு 4 ஸ்பூன் ரவை. இப்போ ஓமம் இல்லைன்னா ஜீரகம், இது ரெண்டில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை ஒரு ஸ்பூனு நல்லா கையில் க்ரஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. இது 80 மில்லி பிடிக்கிற மெஷர்மெண்ட் கப்பு. அதில் ஒரு கப்பு நான் விடுறேங்க ஆயில் விட்டு முதல்ல பிசைஞ்சுக்கலாம். இறுக்கி பிடிச்சா அப்படி நிற்கணும், அது மாதிரி இருக்கணும். இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணியை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எடுத்து வச்சுக்கிட்டாக்கா டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப ஒரு வாரத்துக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு கூட இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளிக்கு இதை அவசியம் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஈஸியாக ஒரு மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது செஞ்சு அது இப்போ குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட அது டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. போட்டு வறுத்து எடுக்கிறது தான். மாவை மட்டும் பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நெய் இல்லை ஆயில், அதுவும் இல்லைன்னா நெய்யும் ஆயிலும் கலந்து உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போடுங்க. இல்லையா நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ சாட் மசாலா ஒரு ஸ்பூன் இதோட நான் போட்டிருக்கேன். இந்த வாசனை சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அது போட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு 1/2 பிஞ்ச், அரை சிட்டிகை உப்பு அதில் தூவி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம். இப்போ வந்து நம்ம அந்த மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு நல்லா பிசைஞ்சிடணும். அதில் தான் இருக்குது. பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 6 பீஸாக போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து இது 3 பீஸில் தான் செய்ய போகிறோம். அதனால் 6 பீஸாக போட்டுக்கோங்க. 3 பீஸு நம்ம இப்போ செய்வோம், அப்புறம் 3 பீஸ் செஞ்சுக்கலாம். 6 பீஸ் வேணும். 1 கப் மாவு போட்டால் 3 பீஸ் போட்டிங்கன்னா போதும். 1 கப் மாவில் அவ்வளோதான். இதை எடுத்து பவுலில் வச்சுட்டு ஒரே ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் தேய்ங்க. அப்படியே சப்பாத்தி மாதிரி பரத்தி தேய்ங்க. ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஒரு இந்த மீடியம் சைஸ், இந்த சைஸில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு 3 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ தேய்ச்சாச்சு 3. ஒரு பாருங்கள், இந்த தடிமனில் இருக்கட்டும். இப்போ 3 வச்சாச்சு, 3 எடுத்தாச்சு. இப்போ ஒரு சப்பாத்தியை வச்சு அதில் நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம்ல எண்ணெயில் மசாலா, அதை வந்து இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வைங்க. இது மேலேயும் அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் ஒரு சப்பாத்தி எடுத்து மேலே வைக்கணும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்த சப்பாத்தி எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு அதை நல்லா அழுத்தி கொடுத்துட்டு அதில் அந்த எக்ஸ்ட்ரா ஓரமெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஓரத்தை எடுத்துட்டு பாருங்கள், இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கணும். இதை லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதும். எல்லாம் 3 ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போ சேர்ந்துருச்சு, 3 நல்லாவே தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி அது போதும். அதை எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இன்னும் குழந்தைங்க கூட விளையாட்ட மாதிரி பண்ணிடுவாங்க. இதை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி மாதிரி அரை பிறை நிலா மாதிரி, நிலாப்பிறை மாதிரி முந்திரி மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. நமக்கு வேலை ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதில்லை. இது எல்லாத்தையும் வச்சு செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா அடுப்புக்கிட்ட நிறைய அள்ளி நிறைய போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காரத்துக்கு பதிலாக இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கூட நம்ம கொஞ்சம் உப்புத்தூளும் மிளகு பெப்பர் பவுடரோ இல்லை மிளகாத்தூளோ ஏதோ ஒன்று கலந்து அது மேலே தூவி விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், நமக்கு தேவைன்னா. இல்லைன்னா இதில் இருக்க காரமே போதுன்னா இதே போதும். குழந்தைங்கள்லாம் விரும்பி தான் சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கப் மாவுலையே நமக்கு 3 சப்பாத்தி செஞ்சோம்னா இது ஒரு நொடியில் செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துருங்க. சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ், ஸ்பைசி ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கும் வர ஈவினிங் டீ டைமில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ணவங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும், இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கணும். ஓகே, பாய்.